ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வி கோமழகன் குருசாமி மாவட்ட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பி ஜான்ஸ்குமார் மாவட்ட அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பி வேல்முருகன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முக்கிய பங்கு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் ஒருங்கிணைக்கணும். இந்த கூப்பிடுறது போடுறது வரதெல்லாம் நீங்க தான் செய்யணும். வீரமணி ஆகிய நான் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன். ஜெயசூர்யா மாவட்ட துணை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். ஆர் குமரேசன் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார். எஸ் சஞ்சய்குமார் மாவட்ட துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கே வீரமணி அவர்கள் மாவட்ட பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாலு மகேந்திரன் மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆர் லோகேஷ் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எஸ் சிவகுரு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எஸ் வீரபாண்டியன் மாவட்ட அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். யு அரவிந்த் இவர் விருதாச்சல கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அண்ணன் டி புகழேந்தி அவர்கள் கணபதி குறிச்சி கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கே வீரமணி கோபுராபுரம் கிளை செயலாளர். கே வீரசேகர் கோபுராபுரம் கிளை பொருளாளர். ஆர் வீரமணி மோசட்டை கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இல்லாம இன்னும் நம்ம இணைக்க வேண்டிய இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த பேஜில் போடணும். தீர்மானங்கள். ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளையில் புதிய தீர்மானங்கள். புதிதாக பொறுப்பேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 2, வாரம் சனிக்கிழமை பக்த சேவா அறக்கட்டளை சார்பா வாரம் அன்னதானம் போட வேண்டும். அனைத்து நிர்வாகிகளும் அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். தீர்மானம் 4, பொறுப்பேற்ற அனைவரும் குறைந்தபட்சம் 5 உறுப்பினரை சேர்க்க வேண்டும். 5 உறுப்பினர்கள். உங்களுக்கு 5 கிடையாது, நீங்க 50. தீர்மானம் 5, பொறுப்பேற்ற அனைவரும் மாவட்ட தலைமை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பினை வைத்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. இந்த பொறுப்பு ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவை அறக்கட்டளை அமைப்பிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதை அரசியல் செய்ய வேண்டாம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டும். அவர் சொல்வதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இந்த தர்மசாஸ்தா அறக்கட்டளை மூலமாக நமது கொள்கைகளையும் கோரிக்கைகளையும் அனைவருக்கும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை பொருளாளரிடம் மட்டுமே வழங்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கணக்கு வழங்க சந்தேகம் இருந்தால் அவரிடம் மட்டுமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்ற தீர்மானிகள் சொல்றதெல்லாம் சொல்லலாம். உங்களோட கருத்து